இங்க ஒரு குழந்தை பிறக்குது. ஆனா அதோட தலையில இருக்கக்கூடிய லேபிள் தலைகீழ பிரிண்ட் ஆயிருக்கு. இத பார்த்த டாக்டர் இப்படி ஒரு கேஸ நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லைன்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் அவன் வளர்ந்து ஸ்கூலுக்கு போறான். ஆனா அவனோட தலையில எப்பவுமே ஒரு கேப் இருக்கும். ஏன்னா அதை பார்த்து யாரும் கலாச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக. இருந்தாலுமே அவன் கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அவனை கலாய்க்கிறாங்க. இதை நினைச்சு அவன் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கும் போதுதான் ஒரு நாள் டிவியில உங்களோட அடையாளத்தை எங்கனால மாத்த முடியும்னு விளம்பரம் வருது. உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த இடத்துக்கு போயிடுறான். இப்ப இவனோட தலையில இருக்கக்கூடிய லேபிள்ல ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சு டூத் பேஸ்ட்ல மில்க்னு எழுதுறாரு. ஆனா அது கொஞ்ச நேரத்திலேயே உருகி போயிருது. இதுக்கப்புறம் தேனை தேய்ச்சு அவனோட தலையில கலர் கலர் கேண்டிஸை வச்சு மில்க்னு டெக்கரேஷன் பண்றாரு. ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவனோட முகத்தை கண்ணாடியில பார்த்து மொத தடவை சந்தோஷப்படுறான். ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அவனோட தலையில இருக்கிறதெல்லாம் கீழே விழுந்துருது. இனிமேல் யாருமே என் கூட ஃப்ரெண்டா இருக்க மாட்டாங்கன்னு அதை நினைச்சு அழுதுகிட்டு இருக்கான். இத பாத்துக்கிட்டு இருந்தவரு அந்த பையன் கிட்ட, நீ இந்த உலகத்திலேயே டிஃபரெண்ட் ஆனவன், அந்த உண்மை ஒரு நாள் உனக்கு புரியும். அது மட்டும் இல்லாம உண்மையான நண்பன் உன்னோட வெளித்தோற்றத்தை பார்க்க மாட்டான், உன்னோட மனசை தான் பாப்பன்னு சொல்றாரு.